ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கோங்க. அப்புறம் கீ போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஹீட் ஆனதும் நீங்கள் 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், அப்புறம் 5 கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போடுறேன். எனக்கு சோம்போட ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ அதனால கொஞ்சமாக இப்போ நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நல்லா நீள நீளமா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்க அது மாதிரி நான் வந்து இப்போ ஒரு 1/2 கேஜி ரைஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்காக 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நீளமா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா தனித்தனியா வந்துரும். அப்போ பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்கள் பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வெங்காயம் உப்பு போட்டு வதக்குறவங்களும் இருக்காங்க. அப்படியே வதக்குங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் போடுற டேஸ்ட்டு பிடிக்கும்னா ஃபஸ்ட்டே கொஞ்சமாக வந்து ஆனியனை வந்து ஆயில்லையோ இல்லை கீலையோ லைட்டாக சுகர் போட்டிங்கன்னா அது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரைடு ஆனியனாக வந்துடும். அதை நீங்கள் எடுத்து லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட்டிங்கன்னா தான் உங்கள் ரெசிபியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி நான்வெஜ்ஜுக்கெல்லாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து அஜீரண கோளாறும் இல்லாமல் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த பச்சை வாசனை வந்து சீக்கிரம் போகாது, அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வீடியோ அப்படி ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு நான் ஒரு கையில் சமைச்சிட்ருக்கேன். அதனால கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதங்கினதும் அந்த ரா ஸ்மெல் போனதும் ஒரு கைப்பிடி புதினா வச்சுருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகாய் 2ஆ உடச்சி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மட்டனை வந்து ஒரு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பெப்பரெல்லாம் போட்டு எப்படி சூப் வைப்பீங்களோ அந்த மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் வந்து கொஞ்சம் மட்டன் தான் யூஸ் பண்ண போகிறேன். மற்றதை கிரேவி பண்ணிவிடுவேன். பசங்க பிரியாணி கேட்டதுனால நான் கொஞ்சமாக எடுத்து பண்ணுறேன். ஸோ அதான். இப்போது நல்லா வந்து புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதக்கிற வரைக்குமே ஸ்டவ்வு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிடுச்சுன்னா நம்ம லாஸ்ட்டாக குக் பண்ணி எடுக்கும் போதும் சாப்பாடு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளேம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளியில் வந்து வாட்டர் கன்டென்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்போது நல்லா வதங்கிச்சுன்னா தான் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த டைமில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் அது வந்து கையில் இப்படி பிடிச்சிட்டு ஊற்ற முடியல. ஸோ அதனால் அதை காட்டல. 2 ஸ்பூன் கர்டு 2 to 3 ஸ்பூன் இருக்கும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த தயிரோடு சேரும்போது தக்காளி நல்லா சாஃப்டாகும். நல்லா அந்த பிரியாணிக்கு வந்து அந்த தயிர், இந்த தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப வந்து ஹையாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணும்போது ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் போடுறேன்.
ஏன்னா ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கரம் இப்போ நல்லா வதங்கட்டும். அது வந்து நல்லா அந்த ஆயில் தனியாக வர அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின அப்புறமா வந்து நம்ம கரம் மசாலா, பிரியாணி மசாலா, உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிராமல் இருக்கிறதுக்கு. நான் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் வந்து பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா தான் பாதி தான் போடுறேன். ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால பாதி போடுறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அப்புறம் கரம் மசாலாவும் லைட் கார ஃப்ளேவர் இருக்கும். இப்போ பிரியாணி மசாலா, இப்போ வேக வச்ச மட்டனை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போது கொஞ்ச நேரம் மட்டனை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து 3/4 பாகம் வேக வச்சுக்கோங்க, இல்லை ஹாஃப் அளவுக்கு குக் பண்ணி வச்சுக்கோங்க மட்டனை. ஏன்னா வந்து ஓவர் குக் ஆகிடுச்சினாலும் பிரியாணி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ கறி ரொம்ப வெந்த மாதிரி இருக்கும். நான் இந்த கப்பில் தான் 1½ டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். எப்போ நான் வந்து ரைஸ் பண்ணாலும் இந்த கப்பில் எடுத்துக்கேன். ஸோ அதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரத்துக்கு அதை கொதிக்க விட போகிறேன். அது நல்லா வேகட்டும். ஏன்னா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த கறியில் கொஞ்சம் இறங்கணும், நம்ம போட்ட ஃப்ளேவர்லாம். ஸோ அதனால அதை போட்டு நல்லா சால்ட்டு நான் போட்டுட்டேன். போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயில்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நீங்கள் வந்து நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு பார்த்துக்கோங்க, கறி வந்து நல்லா அதோட மிக்ஸ் ஆகிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், என்னடா இவ்வளோ திக்கு கிரேவியாக இருக்குது, பிரியாணி எப்படி இருக்கும்னு. பட் அந்த பிரியாணியில் அந்தளவு தெரியாது. இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த வேக வச்ச தண்ணி அதை ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இல்லைன்னா வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. நான் அதில் 1½ கப் எடுத்ததுனால 1 கப் வந்து அந்த தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு வேக வச்ச தண்ணி ஊற்றுனேன். மிச்சம் 2 வந்து வாட்ரு ஊற்றிட்டேன். அப்புறம் சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிஞ்சு வரும்போது நம்ம அரிசி போடலாம். இப்போ நல்லா கொதிஞ்சிடுச்சு. அரிசி நான் நார்மல் வீட்டில் இருக்க அரிசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன். ஸோ அரிசியை நல்லா கழுவி வச்சாச்சு, ஊறிச்சு நல்லா. இப்போ அரிசி போட்டுக்கிறேன். ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு என்னால் அரிசி ஃபுல்லாக போட முடியல, அதனால நான் அரிசி போட்டுட்டு காட்டுறேன். இப்போது அரிசி போட்டாச்சு. நான் வந்து அரிசி போட்டது குக்கருக்கு ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து விசில் வைக்கலை. அதுக்கு பதில் என்ன பண்ணுங்க, அரிசி வந்து கொஞ்சமாக அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறிட்டு அதை நல்லா அடியிலேருந்து கிளறி மேலே விடுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. நீங்கள் வந்து ஏன்னா மீடியம்லேயே தான் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அரிசியும் வாட்டரும் ஒரே கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைமில் குக்கரை மூடிடுங்க. குக்கர் மூடிட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கள்ல, விசில் போட்டோடனே டைமிங் பார்த்துக்கோங்க. டைமிங் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சுருங்க. கேஸை சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா 20 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். நான் இப்போது சூடெல்லாம் ஏன்னா விசில் வராததுனால நம்ம திறந்துக்கலாம். நான் கொஞ்ச நேரம் கழித்து திறக்கிறேன். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம்
ஆறின அப்புறம் நல்லா உதிரியா இருக்கும். இப்போ வந்து நல்லா அடியில மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுட்டீங்கன்னா, பிரியாணி ரெடி ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்க இதே ப்ராசஸ்ல சிக்கன் பிரியாணி பண்ணலாம். பட் ஆனா சிக்கன வந்து தயிரு, மிளகாத்தூளு, இஞ்சி பூண்டு, உப்பெல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டு, ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பண்ணீங்கன்னா, சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். பிரியாணி டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். வாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ப வந்து பிரியாணிய சாப்பிடலாம். ஓகே. சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, வாங்க சாப்பிடலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு பிளேட் வேணும். ஆனியன் பச்சடி வச்சுக்கலாம். ஆனியன் பச்சடி பிரியாணி இருந்தாலே ஆனியன் பச்சடி கம்பல்சரி இல்லையா? அதனால் ஆனியன் பச்சடி வச்சுக்கலாம். ஒரு எக்கு, நான் மட்டன் கிரேவி பண்ணிட்டேன், அது கொஞ்சம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஃபிஷ்ஷு 1. இப்போ நம்ம செஞ்ச பிரியாணி பாருங்க, பிரியாணி கொஞ்சம் கூட குலையல. அது நல்லா உதிரியா இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.